வெல்கம் டு மிஸ்டர் பேட் ஸ்டோரி. நம்ம சேனலில் அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப வெப்சீரிஸ் பர்சன்ட் லெவலில் வந்து ஷார்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க கைஸ், ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனி தாங்க காட்டுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தனா ஒரு வீட்டுக்கு வருவாங்களா, அங்கே ஒருத்தன் இருப்பானா, அவங்ககிட்ட சார் நான் ஆடிஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு அவளை ஒரு மாதிரியா பார்க்க, அவளை இங்கே தான் ஆடிஷன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இப்போ அவன் என்ன பண்ணுவானா அவளை கூட்டு பெட்ரூம் போவ, இப்போ போனதுக்கு அப்புறம் அவளை திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னும் பின்னும் பார்த்துட்டு சரி ஓகே நீ ஆர்மி அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவளும் சார் ஏதாச்சும் லைன் கொடுத்தா தானே ஏதாச்சும் பேச முடியும் அப்படின்னு சொல்லும் போது, லைன் கொடுக்கறது எல்லாமே ஏதாச்சும் கேரக்டர் ஆக்டிஸ்க்கு தான் பண்ணணும், பட் ஆனா உனக்கு அது தேவையில்ல, நீ உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணு அப்படி சொல்ல, அவளை திருதுன்னு முழிப்பாளா, முழிச்சவா அப்படியே நிற்கும் போது இப்போ இவன் என்ன சொன்னா சரி ஓகே நீ கிளம்பு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படி சொல்லும் போது, சார் ஏன் சார் நான் ஏதாச்சும் தப்பா பேசிட்டேனா அப்படின்னு இவன் கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல அதெல்லாம் செட் ஆகுது நீ கிளம்புன்னு சொல்ல, சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சார் தயவு செய்து சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லனா, ஆமா ஒரு ஆடிஷனுக்கு வந்தா இப்படி இழுத்து மூடிட்டு வருவ, சரி கழட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் தயங்குவாளா, என்ன நான் சொல்றது உனக்கு கேட்கலையா, உன்னோட துணியை கழட்டு அப்படின்னு சொல்ல, இப்ப அவளும் கொஞ்சம் தயக்கத்தோட கழட்டுவாளா, அப்படியே கழட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணானா அவளை ஒரு மாதிரியா பார்த்தவன் நீ வெஸ்டர்ன்ல நல்லா இருக்க சாரியில எப்படி இருக்கன்னு சொல்லி பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு அவளோட துணியை மொத்தமா கழட்டிட்டு அவ கையில ஒரு கயிறு கட்டி இருக்குங்க, அதுவும் என்ன பண்ணானா அழுக்க, அவளும் ஒரு மாதிரியா சிரிச்சுட்டே இருப்பாளா, அதுக்கப்புறம் இவன் அந்த ஜாக்கெட் எடுத்து அவளை மாட்டும் போது இப்ப அவளுக்கும் லைட்டா புரிய ஆரம்பிக்குங்க. அப்புறம் என்ன இந்த சாகர் லைட்டா அவள்கிட்ட நெருங்கும் போது டப்புன்னு சாகர்னு ஒரு குரல் கேட்குமா, உடனே அவளை அந்த பெட்ரூம்ல விட்டுட்டு நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. வெளியே போனா அங்க ஒருத்தன் வருவாங்க, அவனோட பேரு வந்து பிரேம்ங்க, பக்கத்துல இருக்க பேரு பிரியா. இப்ப அந்த பிரேம் என்ன கேட்பானா, ஆமா என்ன லேடிஸோட பர்ஃபியூம் ஸ்மெல் அடிக்குது அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல நான் ரூம் ஸ்ப்ரே அடிச்சா அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த பிரியா உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப இந்த பிரேம ஒரு மாதிரியா கூப்பிடாளா, அப்படி உள்ள போகும்போது இப்ப இவனுக்கு ஒரு கால் வருங்க, பேசுறது இவனோட ப்ரொடியூசர் தான். இப்ப இவன் என்ன சொல்லனா, சார் இன்னும் ஒரு 6-7 நாள்ல ஸ்கிரிப்ட் முடிஞ்சது சார், நல்ல ஸ்கிரிப்ட் தான் சீக்கிரமா நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண உடனே இவன் கூப்பிட்டு வந்த அந்த பிரியா இருக்கா இல்லையா, அவளை பார்த்தனா 2 பீஸ்ல வந்து நிப்பாங்க. இவன் கூட சேர்ந்து மேட்டர் பண்ணலான்னு போகும்போது அப்படியே இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பாங்களா, வாங்க கண்டினியூஸா செகண்ட் எபிசோட் பார்த்தலாம். செகண்ட் எபிசோட்ல பார்த்தனா அவனை கீழே உட்கார வச்சு இவங்க உட்காந்துட்டு மேட்டர் பண்ணலான்னு போகும்போது டப்புனே இவனுக்கு ஒரு கால் வருங்க. காஸ்டியூம் டிசைனர் தான் கால் பண்ணிருப்பாங்க. அது பேசிட்டே இருக்கும்போது சும்மா இல்லாம பிரியா அவ வேற துணி இல்லாம இருப்பாளா, இப்ப அவன் கூட சேர்ந்து செம்மையா மூடி ஏத்திட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல டப்புன்னு அந்த போன்ல பேசும்போது, இங்க பாருங்க சாரில யார் பாப்பா, அதெல்லாம் பெயினில இருந்தா தான் பாப்பாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்ணிட்டு போவானா, உடனே அவளும் செம்ம டென்ஷன் ஆயிடுவா. ஏன்னா அவ செம்ம மூடம் வெறியாவா இருப்பாளா, இவன் இப்படி பாதியில இக்னோர் பண்ணிட்டு போனதால அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த பிரேமியும் சாகரம் தாங்க காட்டுறாங்க. பிரேம் என்ன கேட்பானா, அம்மா வேலை எல்லாம் எப்படா போகுது அப்படி சொல்லி கேட்க, இப்பதான் டியூன் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது இவனு டென்ஷன் ஆயிட்டு, டேய் நீ ரைட்டர்ரா, நீ ஏன்டா மியூசிக் போட போற, நீ கதை எழுதுனியா இல்லையா அப்படி சொல்லி கேட்க, அவனும் மயப்பிட்டு இல்ல நான் எழுதிட்டு தான் இருக்கேன் நான் போய் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுவானா. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா இந்த சோனல் இருக்கா இல்லையா, அவ சாரி கட்டிட்டு இந்த சாகரோட ரூம்ல உட்காந்துருப்பாங்க. அவளும் ரொம்ப டென்ஷனா தான் உட்காந்துருப்பா. இப்ப டப்புன்னு உள்ள அந்த சாகர் என்ன பண்ணனா, அவ பக்கத்துல போயிட்டு முட்டி போட்டு உட்காந்துட்டு அவளோட துணி உருவும் போது அவளும் டென்ஷன் ஆயிட்டு, சார் நீங்க என்ன பண்றீங்க, அவங்க 2 பேரும் யாரு, நீங்க என்ன பண்றீங்க என்னைய விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவளுடைய துணியை கழட்டுறதுல இருப்பானா. அவளும் அவனை ரொம்ப நேரமா தடுத்து பார்ப்பாங்க. ஆனா அவன் விடாம அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல அவளும் முடிவு பண்ணிப்பா, சரி ஓகே இவர் நம்மளோட டைரக்டர் தானே, சரி ஓகே இவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் செம்மையாவே இருக்குங்க. இப்படி நல்லா இவன் வெறியா பண்ணிட்டே இருக்கும்போது டப்புன்னு பார்த்தனா அந்த பிரேமு இவனை கூப்பிடுவாங்க, ஏய் சாகர் என்ன பண்ற வெளியே வா அப்படி சொல்லி கூப்பிடும் போது இவனும் வேண்டா விருப்பமா அங்கிருந்து எழுந்து போவான் பாருங்க. இப்ப இவளும் பாதியில விட்டதால இவளும் டென்ஷனாவே இருப்பா. இப்ப அந்த பிரேமா அந்த பிரீத்திய பாதியில விட்டு வந்திருப்பான் இல்லையா, இப்ப அங்க பார்த்தனா அந்த பிரீத்தி சரி இவன் இல்லாததால இப்ப அவளும் தனக்கு தானே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ஸ் சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. அப்படியே டப்புன்னு இவ எழுந்து பார்த்தா பக்கத்துல அந்த சோனல் இருப்பாங்க. சோனலை பார்த்தோன்னே இந்த பிரியாவுக்கு பயம் வந்துருங்க. ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா சோனலும் செம மூடா இருக்கதால இப்ப அவ என்ன பண்ணுவானா அந்த பிரியாவை போட்டு செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ற சீன்ஸ் செம்மையா எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த பிரேம் சொல்லியிருப்பான் இல்லையா, புடவையில யார் பொண்ணுங்களை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சோ இது அந்த பிரியாவுக்கு செம்ம ஈகோ ஹர்ட் ஆயிடுங்க. இப்ப அவ என்ன பண்ணுவானா ஒரு சாரி ஒண்ணு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பொட்டு ஒண்ணு வச்சுட்டு வேற லெவல்ல இருப்பாங்க. இப்ப அவ ரூம்ல உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அந்த பிரேம் வருவாங்க. வந்தவன் இவளை சாரியோட பார்த்தோன்னே இவனுக்கு செம
ஆயிடுங்க. மூடானதுக்கு அப்புறம் என்ன, அவளுடைய பக்கத்துல உட்காந்துட்டு அவளுடைய அழக ரசிச்சுட்டு அப்படியே அவ கூட சேர்ந்து மேட்ரும் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படியே வெறியா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவ என்ன பண்ணானா, கொஞ்சம் நிமிந்து பாப்பானா, அங்க பார்த்தானா அலமாரிக்கு பின்னாடி ஒரு சாரியும் ஒரு கையும் தெரியுமா, அது வேற யாரும் இல்ல, உங்களுக்கே தெரியும், அது நம்ம சோனல் தான். இப்ப அதை பார்த்த உடனே அவன் பயந்துருவாங்க. இப்ப அவன் செஞ்சுட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு இப்ப அவனும் அப்படியே எழுந்து சாகர் சாகர்னு சொல்லி கூட்டிட்டே போவானா. இவளுக்கும் டென்ஷன் ஆயிடும். ஏன்னா செய்யற வேலையை விட்டுட்டு அப்படியே பாதியிலே நடக்க இவ்வளவு டென்ஷன்ல படுத்துட்டே இருப்பா பாருங்க. இப்ப அவன் என்ன பண்ணுவானா, பொறுமையா பின்பக்கமா போகும்போது அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. உடனே இவனு அந்த சாகரை கூட்டிட்டே இருக்கும்போது இப்ப அந்த சாகரும் அங்க வருவாங்க. சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படி சொல்லி அவன் கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அந்த பொண்ணு யாருடா அப்படி சொல்லிட்டு இந்த சாகர்கிட்ட கேட்க, அதுக்கு சாகரும் எந்த பொண்ணு எனக்கு தெரியாதே அப்படின்னு அவன் சொல்ல, டேய் எனக்கு எல்லா விஷயம் தெரியும், வெள்ளை சரி கட்டிட்டு ஒரு பொண்ணு இங்க இருக்கா, அவ கூட நீ என்ன பண்ற, அவ எதுக்கு இங்க இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு இவன் கேட்க, வெள்ளை சரியா, ஜாக்கெட் கூட ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பாளே அவளா அப்படி சொல்லி கேட்க, அவளே தான், அவ எதுக்கு இங்க இருக்கா, அவ என்ன பண்றா இங்க அப்படின்னு கேட்க, சார் அது பொண்ணு கிடையாது சார், அது பேய் சார் அப்படின்னு அவன் சொல்ல, என்ன பேயா, என்னடா சொல்ற அப்படி சொல்லி கேட்க, ஆமா சார் அவ ஒரு பேய், அவளோட பேரு சோனாலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னடா வளர்ற அப்படின்னு கேட்பானா, சார் முதல்ல நீங்க சொல்லுங்க அவளை எங்க பாத்தீங்க அப்படி சொல்லி கேட்க, அவளை இங்க தான் நான் ரூம்ல பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா, சார் இந்த டைம்ல அந்த பொண்ணு அங்கங்க தென்படுவா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க சார் அப்படி சொல்ல, டேய் இந்த பேய் கதெல்லாம் குழந்தை கூட நம்பாதரா, நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம், சார் நான் பொய் சொல்ல சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிப்பான். சார் உண்மையாவே அந்த பேய் உங்களுக்காக தான் வந்திருக்கு, உங்களை தேடி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி இவன் கலாய்க்க, ஒரு நாள் ஒரு இரவு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம்பிப்பானா. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா, இந்த பிரேம் கீழே படுத்திருக்கும் போது அந்த சோனாலி வந்து அவன் மேல உட்கார்ந்து இருப்பாளா. உடனே அந்த பிரேம் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது இந்த சாகர் என்ன பண்ணுவானா, பக்கத்துல உட்காந்துட்டு டைரக்ஷன் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போது டப்புன்னு அவனும் எழுந்து, டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, சார் நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட பிரேம் டென்ஷன் ஆயிட்டு, டேய் நீ ரைட்டர்ரா, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், உன்னுடைய வேலையை தவிர மத்த எல்லா நீ செய்றியாடா அப்படி சொல்லும் போது அப்பதான் தெரியுது இவன் உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்பான். சார் இங்க பாருங்க, ஒரு பேய் கூட மேட்டர் பண்ற சீனை வச்சான்னு வச்சுக்கலேன், கதை சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அந்த டைரக்டரும், மனுஷன் கூட மேட்டர் பண்றதுக்கே இங்க சீன் இல்லையா, இதுல பேய் கூட வேற பண்ணணுமா அப்படி சொல்லும் போது நாங்க அந்த போயிடுவான் பாருங்க. சொல்லிட்டு இப்ப ரூம்குள்ள வந்து பார்த்தனா இவன் உட்காந்துட்டு மந்திரம் சொல்ற மாதிரி ஆக்ட் பண்ண, அந்த டைரக்டர் வந்துட்டு நீ என்னடா பண்ற அப்படி சொல்லி கேட்க, சார் நான் மந்திரம் சொல்லி பேய் வர வைக்க போறேன், தோ பாருங்க பேய் வந்துருச்சு, இப்ப அந்த பேய் கிட்ட என்ன வேணும் கேளுங்க அப்படி சொல்ல, இப்ப அவனும் அந்த சோனாலியை பாப்பானா, பார்த்த உடனே இப்ப சோனாலி என்ன சொல்றானா, இது நான் பேயா, என்ன நீ வளர்ற அப்படி சொல்லும் போது இப்ப அதே இடத்துக்கு பிரியாவும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன கேட்பானா, டேய் ஒரு பொண்ணை கூட்டு வந்து இங்க கூத்து அடிக்கிற, கேட்டா அவ பேயின்னு சொல்லி என்கிட்ட கதை விடுறியா அப்படி சொல்லும் போது, இங்க பாருங்க நான் ஒண்ணும் இங்க கூத்து அடிக்க வரல, எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் இங்க ஆடிஷனுக்காக வந்தேன், இந்த இடத்துல இவன் என்னை ஏமாத்தி மேட்டர் பண்ணிட்டான் அப்படின்னு அவ சொல்ல, உடனே இதை கேட்ட பிரேமும், சரி நீ கவலைப்படாத, இவன் நல்ல பையன்தான், கதையும் ரொம்ப நல்லா எழுதுவான், ரொம்ப டேலண்டானவன் தான், உனக்கு நடந்த அநியாயத்துக்கு உனக்கான கேரக்டர் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருந்த பிரியாவும், சரி ஓகே உனக்கு லீட் ரோல் நான் கொடுக்குறேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வழக்கம் போல அந்த பிரியா சோனால கூட்டு மேட்டர் பண்ண கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு 2 மேட்டர் சீன் இருக்கும், செம்மையாவே இருக்குங்க. சரி ஓகே காய்ஸ், தொடர்ந்து வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.